ஹாய் காய்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ஹேர் ரெசிபி தான் சொல்ல போகிறேன். இப்போ நான் வந்து பூந்தி கொட்டையும் சீயக்காவும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சோறு வடிச்ச தண்ணியும் ஒரு கிண்ணத்தில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நார்மலாக பூந்தி கொட்டையும் சீயக்காவும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி பவுடரில் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் அதை வந்து நம்ம இதை காய்ச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் தேய்க்கலாம். ஆனால் நான் இப்போ இதை எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா, வெயிட் பண்ண அப்போ சொல்கிறேன்னா, இதில் இருக்க கொட்டையை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ இது எடுத்து வச்ச பூந்தி கொட்டையும் சீயக்காவும் நான் ஒரு கிண்ணத்தில் அந்த வடிச்ச தண்ணியை வந்து ஊற்றி வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து இதை போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும் நமக்கு. இது நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த உள்ளே இருக்க பூந்தி கொட்டையும் சீயக்காவையும் நல்லா நீங்கள் புழிஞ்சு விட்றணும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுதா நுரை வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து புழிஞ்சு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா நுரை வருது இல்லையா? நல்லா ஷாம்பு மாதிரி இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷ்னரும் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை. உங்கள் ஹேர் நல்லா சில்கியாக ஆயிரும். உங்கள் தலையில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் உங்கள் ஸ்கின். தேங்க்யூ காய்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் திருப்பி சந்திக்கலாம்.